சூப்பரா இருக்கு. என்ன என்ன எதிர்பார்த்தீங்க? ஆ என்ன எதிர்பார்த்து போனீங்க? என்ன எதிர்பார்த்தனா கார்த்திக் சுப்ராஜ், சூர்யாவோட கம்பேக் ரெண்டுமே இருக்கு. எதுவுமே இருக்கு. ஆமா. பிடிச்ச சீன் ஏதாச்சும் சொல்ல ஆ முடியுமா? பிடிச்ச சீன். கனிமா சாங்கோட ஒரு 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட். ஆமா ஆமா. அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அந்த சிங்கிள் ஷாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் தாண்டி நிறைய சீன் படத்துல இருக்கு. அது எல்லாமே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் உடஞ்சு போயிடும். சன் சீக்வென்ஸ்ல சூர்யா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. அவர் சொல்லவாங்க வேணும், சூப்பரா இருக்குங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ன ஒரு சின்ன குறை என்னன்னா படம் ரொம்ப லெங்க்தியா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே சூப்பர். அண்ட் அந்த பூஜா கிட்ட அந்த சூர்யா காம்பினேஷன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்றது. எல்லாமே நல்லா இருக்கு. எமோஷன் வைஸ் லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த லவ் வச்சுதான் அந்த படம் அப்படியே மூவ் ஆகுது. அது கடைசியில வேற லெவல்ல கொண்டு போய் முடிக்கிறாங்க. பட் பில்டப் கொடுத்தது எல்லாமே ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா காமிச்சிருப்பாங்கல முன்னாடி. ஆனா இது ஒரு லவ் ஃபிலிமா மாறுதுல. அது லவ் ஃபிலிம்னே சொல்ல முடியாது. ஒரு மாதிரி எமோஷனலாவும் இந்த படம் முடிக்கிறாங்க. லைக் இப்போ நம்ம ஜிகர்தண்டா 2 எடுத்துக்கோங்க. அது ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா வந்து ஒரு ட்ரெய்லர் கட்ல எல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஆனா படம் எப்படி இருந்துச்சு, கிளைமேக்ஸ் எப்படி முடியுது, அதே மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்டோட இந்த படம் முடியுது. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படம் பாக்குறவங்க சிரிச்சிட்டே தான் வெளியே வருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு.